சூப்பர் ஓவர் த்ரில்லர். இந்திய அணிக்கு பயம் காட்டிய ஆப்கானிஸ்தான் அணியை சைலண்டாக சம்பவம் செய்த இந்திய அணி. அதாவது இந்திய அணி இப்போது ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்று இருக்கிறது. இதற்கான இந்திய அணி வீரர்களை பிசிசிஐ தற்போதுதான் அறிவித்திருந்தது. ஆசிய கோப்பை தொடரில் 15 பேர் கொண்ட இந்திய வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்த அணிதான் ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்க இருக்கிறது. மேலும் இதற்கு முன்பு நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடர்களை விட இப்போது நடக்க இருக்கும் இந்த ஆசிய கோப்பை தொடர் என்பது இந்திய அணிக்கு மிகவும் எளிதாகத்தான் இருக்கப் போகிறது. அதற்கு காரணம், வழக்கமாக ஆசிய கோப்பை தொடர் என்றாலே இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரே அணி என்றால் அது பாகிஸ்தான் அணி மட்டும்தாங்க. ஆனால் இந்த முறை ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கவில்லை. ஆகையால் இந்த முறை ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு இருந்த ஒரே ஒரு சவாலான அணியும் டம்மி அணியாக மாறிவிட்டது. அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தானை தவிர்த்து பார்த்தால் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள்தான் இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஓரளவுக்கு இந்திய அணிக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணியாக இருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கும் இந்திய அணியை எடுத்துக்கொண்டால் இத்தகைய பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் கூட இந்திய அணிக்கு மிக மிக கத்துக்குட்டி அணிகள்தான். அதற்கு காரணம், இதற்கு முன்பு இருந்த இந்திய அணியை காட்டிலும் இப்போது இருக்கும் இந்திய அணி என்பது பல மடங்கு சக்தி வாய்ந்த அணியாகும். அதிலும் குறிப்பாக தற்போது நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை முடித்த இந்திய அணி என்பது மிக மிக வலுவான அணியாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலேயே இந்திய அணி டெஸ்ட் தொடரை சமன் செய்ததோடு அடுத்ததாக நடைபெற்ற 5 போட்டிகள் கொண்ட வார்ம் அப் ஒருநாள் தொடரிலும் 5 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற T20 போட்டிகளிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி தொடர்ச்சியான வெற்றிகளையும் பெற்றது. ஆக கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இருந்த இந்திய அணியை விட இப்போது இருக்கும் இந்திய அணி என்பது பல மடங்கு பலம் வாய்ந்த அணியாக மாறியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஒருவேளை இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற ஜாம்பவான் அணிகள் வந்தால் கூட இந்திய அணிக்கு சவாலாக இருக்கப் போவதில்லை. அப்படி இருக்கும்போது கத்துக்குட்டி அணிகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் எல்லாம் இந்த முறை இந்திய அணிக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. மேலும் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்சில் ஆப்கானிஸ்தான் அணியை தாறுமாறாக துவம்சம் செய்திருந்தது இந்திய அணி. ஆமாங்க, இந்த வார்ம் அப் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா என இவர்கள் அதிரடியாக விளையாட அதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 192 ரன்கள் வரை எடுத்திருந்தது. பின்னர் இந்த 192 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியும் இந்த முறை அதிரடியாகத்தான் விளையாடியது. அதுவும் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்ற சூழலில்தான் இருந்தது. ஏனென்றால் கடைசி ஒரு ஓவருக்கு வெறும் 7 ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற எளிதான சூழலில் இருந்தது ஆப்கானிஸ்தான் அணி. என்ன ஒன்று, 8 விக்கெட்டுகளை அப்போது ஆப்கானிஸ்தான் அணி இழந்திருந்தது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்திய அணி கடைசி ஓவரில் ஹர்ஷித் ராணா பந்து வீச சரியாக அந்த ஓவரில் முதல் பந்தில் 2 ரன்கள் எடுத்த ஆப்கானிஸ்தான் அணி அடுத்த பந்தில் பவுண்டரி அடிக்க, இதனால் இரு அணிகளின் ஸ்கோர் சமமானது. அதன் பின்னர் இன்னும் 4 பந்துகள் ஆப்கானிஸ்தான் அணியின் கையில் இருந்த போதும் வெறும் 1 ரன் எடுத்தாலே ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி என்ற மிக மிக எளிதான சூழல் இருக்க, அந்த சமயத்தில் ஹர்ஷித் ராணா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த போட்டியை த்ரில்லாக சூப்பர் ஓவருக்கு கொண்டு சென்றார். அதாவது ஆப்கானிஸ்தான் அணி எளிதாக வெற்றி பெற வேண்டிய இந்த போட்டியில் ஹர்ஷித் ராணாவின் சிறப்பான பந்து வீச்சால் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார் ஹர்ஷித் ராணா. அதன் பின்னர் போட்டி சூப்பர் ஓவருக்கு செல்ல, இதனால் ஆப்கானிஸ்தான் அணி சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய இந்த முறை சூப்பர் ஓவரை ஹார்திக் பாண்டியா வீச அந்த சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் அணி சூப்பராக விளையாடி 17 ரன்கள் வரை குவித்துவிட்டது. பின்னர் இந்த 17 ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி சூப்பர் ஓவரில் களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை ரிங்கு சிங்கும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்கினார்கள். இந்த இருவருமே அதிரடியில் மிரட்டக்கூடியவர்கள். ஆகவே இவர்கள் களமிறங்க அந்த சமயத்தில் இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தது போலவே முதல் பந்தை எதிர்கொண்ட அபிஷேக் சர்மா ஒரு சிக்ஸரையும்
அடுத்த பந்தில் பவுண்டரியும் அடித்து அதற்கடுத்த பந்தில் சிங்கிள் ரன் எடுக்க, அதற்கு பிறகு 4வது பந்தை எதிர்கொண்ட நம்ம ரிங்கு சிங் இவர் எதிர்கொண்ட முதல் பந்தையே சிக்ஸருக்கு அனுப்பி, அதாவது அந்த ஓவரின் 4வது பந்தை இவர் முதல் பந்தாக எதிர்கொண்டார். அப்படி இவர் எதிர்கொண்ட முதல் பந்தையே சிக்ஸருக்கு அனுப்பி அடுத்த பந்தில் சிங்கிள் ரன் எடுத்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு எளிதாக வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் ரிங்கு சிங். அதாவது இந்த கிரிக்கெட் வரலாற்றில் எத்தனையோ போட்டிகள் இந்தளவுக்கு க்ளோஸாக வந்து நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த ஒரு போட்டி என்பது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிரட்டலாக நடந்து முடிந்தது. அதுவும் எளிதாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருந்த ஆப்கானிஸ்தான் அணியை இந்திய அணியின் அனுபவம் இல்லாத பவுலரான ஹர்ஷித் ராணா பந்து வீசி ஆப்கானிஸ்தான் அணியிடமிருந்து வெற்றியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து, பிறகு சூப்பர் ஓவரில் மீண்டும் ஆப்கானிஸ்தான் பக்கம் வெற்றி திரும்ப, அதன் பிறகு இந்திய அணி பேட்டிங் செய்து மீண்டும் ஒரு முறை ஆப்கானிஸ்தான் அணியிடமிருந்து வெற்றியை தட்டி பறித்தது. அதுவும் இந்த முறை பந்துவீச்சிலும் குறைந்த அனுபவம் உள்ள இந்திய பவுலர் தான் இந்த போட்டியை ஆப்கானிஸ்தான் அணியிடமிருந்து மீட்டு கொடுத்தார். அதே போல பேட்டிங்கிலும் குறைந்த அனுபவம் கொண்ட ரிங்கு சிங்கும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்துதான் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர். அதாவது இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பில் ஸ்ரேயஸ் ஐயர், யாஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட வீரர்களை தேர்வு செய்யவில்லை என்று பலரும் விமர்சனம் செய்திருந்தனர். ஆனால் அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இத்தகைய இளம் வீரர்களே கடினமான சூழலிலும் கூட சிறப்பாக விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்துள்ளனர். ஆக இது போன்ற வெற்றிகளே கூறுகிறது இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி என்பது இந்திய அணிக்கு ஆசிய கோப்பையை பெற்றுக் கொடுக்கும் என்று. மேலும் இதுவரை நடைபெற்று வரும் வார்ம்-அப் போட்டிகளில் இந்திய அணியில் சுப்மன் கில், ஜாஸ்பிரிட் பும்ரா உள்ளிட்ட முக்கியமான சீனியர் வீரர்கள் ஆடும் 11இல் களமிறங்கவே இல்லை. அப்படி இருக்கும் போதே இந்திய அணி இப்படிப்பட்ட வெற்றிகளை குவித்து வருகிறது. ஆகவே சுப்மன் கில், ஜாஸ்பிரிட் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா என இவர்கள் முழுமையாக இவர்களது திறமையை காட்டினால் இந்த தொடரில் இந்திய அணியை வீழ்த்துவதற்கு எந்த ஒரு எதிரணிக்கும் வாய்ப்பே கிடையாதுங்க. மேலும் கடந்த சில நாட்களாகவே உள்ளூர் போட்டிகளில் நம்ம சூரியகுமார் யாதவ் சிறப்பாக விளையாடியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு அனுபவமும் இந்த தொடரில் இந்திய அணிக்கு கூடுதல் பலமாகத்தான் இருக்கப் போகிறது. அதுவும் வார்ம்-அப் போட்டிகளிலேயே சூப்பர் ஓவர் வரை சென்று அதிலும் எளிதாக வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அணி. இதனால் ஆசிய கோப்பை தொடங்கியதற்கு பிறகு இந்திய அணிக்கு இத்தகைய அனுபவங்கள் என்பது இன்னும் பலம் சேர்க்கும். அது மட்டுமில்லாமல் நடந்து முடிந்த இந்த ஒரு ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் சூப்பர் ஓவரை கூட பும்ராவிடம் கொடுக்கவில்லை. அதையும் கூட ஹார்திக் பாண்டியா போன்ற பவுலரிடம்தான் சூரியகுமார் யாதவ் கொடுத்திருந்தார். அதாவது பும்ரா போன்ற உயர்தர நட்சத்திர பந்து வீச்சாளரை கூட முக்கியமான தருணத்தில் இதுவரை சூரியகுமார் யாதவ் பயன்படுத்தவில்லை. அப்படி இருக்கும்போது பும்ரா மட்டும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் அனைத்து போட்டிகளிலும் ஆடும் 11இல் கலந்து கொண்டாலே இந்திய அணியின் வெற்றி சதவீதம் 100% மாறிவிடும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட சூழலில் ஆப்கானிஸ்தான் அணியை இந்திய அணி வெற்றி பெற்றதை பற்றியும், அதுவும் சூப்பர் ஓவர் வரை சென்று எளிதாக வெற்றி பெற்றதை பற்றியும், அதே சமயம் ஆசிய கோப்பைக்காக அறிவிக்கப்பட்ட இத்தகைய வீரர்களே இந்த தொடருக்கு சரியாக இருப்பார்களா என்பதை பற்றியும், அல்லது இதில் ஏதேனும் மாற்றம் செய்திருக்கலாமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.